Dear 10th standard students, 7th chapter mensuration example sum 7.2 இதுல right circular cylinder ஓட curved surface area 88 cm squareனு கொடுத்துட்டாங்க, height 14 cm னு கொடுத்துட்டு நம்மள diameter கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. givenல first இது சிலிண்டர்னு மென்ஷன் பண்ணிருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் கொடுத்துட்டாங்க. ஹச் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 14 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டயாமீட்டர். டயாமீட்டர்ங்கிறது டி. டி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சிஎஸ்ஏ சிஎஸ்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நீங்கள் சிஎஸ்சிஏக்கு அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன ஃபார்முலா போடணும்? சிஎஸ்சிஏக்குரிய ஃபார்முலா போடணும். சிலிண்டரில் சிஎஸ்சிஏ ஃபார்முலா என்ன? 2/r/h. அதோட வேல்யூ தான் எவ்வளவு? 88. 2 பையோட மதிப்பு என்ன? 22/7 இன்ட்டு ஆர். ஹச் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 14 ஈக்குவல் டு 88. இதுல நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சாதான் டயாமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ரேடியஸை நீங்க என்ன செய்யுங்க? இந்த சைடே வச்சுக்கோங்க. ஆர் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 88 இன்ட்டு இந்த சைடு உள்ள இந்த 7 என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது நியூமரேட்டருக்கு வந்துடும். அதாவது மேல கொண்டு வந்துருங்க. இன்ட்டு 7 டிவைடட் பை, இப்ப நியூமரேட்டர்ல உள்ளது எல்லாமே எங்க வந்துடும்? டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துருங்க. 2 இன்ட்டு 22 இன்ட்டு 14. இப்போ 2 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம். 1 2 is 2, 4 2s are 8, 4 2s are 8. இப்போ 22 எடுத்துக்கோங்க. 22 ஒரு டைம், 44ல 22 2 டைம்ஸ் இருக்கு. 1 7 is 7, 2 7s are 14. இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. இப்போ எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு. அப்போ நமக்கு என்ன வரும்? 1. இப்போ ஆரோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? 1. இங்க என்னது? சென்டிமீட்டர்னு போடணும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்ப டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா 2 இன்ட்டு ஆர். டி ஈக்குவல் டு 2. ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 1. 2 இன்ட்டு 1. இப்போ டயாமீட்டர் ஈக்குவல் டு 1/2 சென்டிமீட்டர். Thanks for watching, students.